ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. விநாயக புராணம் சாப்டர் 41. மகோர்கடரின் மகோன்னத விளையாட்டு. ரௌத்ரகேது என்றொரு அந்தணன் இருந்தான். அவன் மனைவி சாரதை கற்பு நெறியில் சிறந்தவள். அவர்கள் இருவருக்கும் இரட்டை பிள்ளையர்கள் பிறந்தனர். தம்பதிகள் மகிழ்ச்சியுற்று அக்குழந்தைகளுக்கு தேவாந்தகன் நராந்தகன் என பெயரிட்டு அருமையாக வளர்த்து வந்தனர். ஒரு சமயம் நாரதர் அவ்விடம் வந்தார். ரௌத்ரகேது அவரை வரவேற்று உபசாரங்கள் செய்து குமாரர்கள் இருவரையும் அழைத்து வந்து முனிவரை வணங்க செய்தான். சுவாமி, என் புத்திரர்களாகிய இவ்விருவரும் நீண்ட ஆயுளும் குறைவற்ற செல்வமும் பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்திருக்குமாறு ஆசீர்வாதியுங்கள் என்று பிரார்த்தித்தான் அவன். நாரதர் அக்குழந்தைகளை அணைத்து அவர்கள் இருவருக்கும் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்தார். குமாரர்களே, நீங்கள் இருவரும் கைலாசநாதனிடம் பக்தி பூண்டு பஞ்சாட்சரம் ஜபித்து அவர் கிருபா கடாட்சம் பெற்றீர்களானால் உங்களுக்கு ஒரு குறைவும் நேராது. தேவாதி தேவர்களும் உங்களை போற்றுவார்கள் என்று ஆசீர்வாதித்தார். தேவாந்தகன் நராந்தகன் இருவரும் நாரதரின் ஆசி பெற்று தாய் தந்தை இருவரையும் விடை பெற்று வனத்துக்கு தவம் செய்ய சென்றனர். வனத்தின் நடுவே தடாக கரையில் அமைந்திருந்த சிவாலயம் ஒன்றை கண்டு இதுவே தவம் செய்ய உகந்த இடம் என்று தடாகத்திலே புனித நீராடி மகேஸ்வரனை ஆராதித்து அவரை மனதில் தியானித்து தவத்தில் இறங்கினர். அன்ன ஆகாரதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக விடுத்து பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர்கள் தவம் செய்தனர். முடிவில் கைலாசநாதன் அவர்கள் தவத்துக்கு மெச்சி அவர்கள் முன் பிரத்யட்சமானார். அன்புமிக்க குமாரர்களே, உங்களுக்கு வேண்டுவது யாது? கேளுங்கள், தருகிறேன் என்றார். பிறவா பேரின்பத்தை அடைய விரும்பிய அவர்கள் அதற்காக வரங்களை கேட்கவில்லை. மாறாக வாக்கிலே சனி வந்து அமர்ந்தது போல் விஷ்ணு பிரம்மாதியர்களால் தங்களுக்கு அழிவு ஏற்படக்கூடாதென்றும் மூவுலகங்களையும் தங்களுக்கு பணிந்து தாங்களிட்ட பணிகளை தேவர்கள் செய்ய வேண்டும் என்றும் கேட்டனர். கைலாசநாதனும் அவ்வாறே அவர்கள் விரும்பி கேட்ட வரங்களை அனுகிரகித்து மறைந்தார். பரமேஸ்வரனிடம் எண்ணற்ற வரங்களை பெற்ற அவர்கள் தங்கள் குல ஆசாரங்களை விட்டு நாடாள வேண்டும் என ஆசை கொண்டனர். நராந்தகனை பூலோகம் பாதாளம் இரண்டையும் வெற்றி கொள்ளுமாறு சொல்லி தேவாந்தகன் தேவலோகத்தை கைப்பற்ற கிளம்பினான். ஆகாய மார்க்கமாக சோலையில் நுழைந்து துவம்சம் செய்து எதிர்த்தவை அடித்து வீழ்த்தினான். பூலோகத்திலிருந்து வந்த ஒருவன் கர்ப்பக சோலையை அழிப்பதாக கேட்ட தேவேந்திரன் கோபமுற்று அவனை பிடித்து வருமாறு வீரர்களை அனுப்பினான். தேவர்களாலேயே அழியாவரம் பெற்ற அவன் முன்பு வீரர்கள் விட்டில் பூச்சிகளை போன்று வந்து வீழ்ந்து மடிந்தனர். வந்திருப்பவன் சாதாரணமானவன் அல்ல என்பதை உணர்ந்த தேவேந்திரன் ஐராவதத்தின் மீது ஏறி ஆக்ரோஷமாக வந்தான். தேவாந்தகன் கொஞ்சமும் மனம் கலங்காது வீரர்களிடையே புகுந்து பானங்களை சரமாரியாக வர்ஷித்து அவர்களை திக்குமுக்காட செய்தான். அதனால் சீற்றம் கொண்ட தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை ஓங்கி தேவேந்தகனை அடித்தான். வஜ்ராயுதம் பொடிப்பொடியாக சிதறியதை ஒழிய தேவாந்தகனுக்கு எவ்வித காயத்தையும் அது உண்டாக்கவில்லை. கலகலவென்று நகைத்தபடி தேவாந்தகன் தன்னை எதிர்த்து வந்த ஐராவதத்தை நிறுத்தி அதன் மத்தகத்திலே ஓங்கி அறைந்தான். ஐராவதம் வலி பொறுக்க முடியாது பிளறியபடியே பூமியில் சாய்ந்தது. கீழே விழுந்த இந்திரன் இனி அங்கு இருந்தால் ஆபத்து என்பதைக் கண்டு அங்கிருந்து ஓடி ஒளிந்தான். தேவாந்தகன் வெற்றி முழக்கத்தோடு தேவசபையில் நுழைந்து இந்திரனின் சிங்காசனத்தில் அமர்ந்தான். அவனை கண்டு வீதியுற்று நடுநடுங்கும் தேவர்களுக்கு அபயமளித்து அவர்களை தான் வதைக்க வரவில்லை என்றும் தன் அதிகாரத்தை ஏற்று அவரவர் தங்கள் காரியங்களை செய்து வரலாம் என்றும் தெரிவித்தான். பின்னர் அவன் பிரம்மலோகம் புறப்பட்டான். தேவேந்திரனுக்கு ஏற்பட்ட கதியை கேட்ட பிரம்மா விஷ்ணு இருவரும் அவனை எதிர்க்க தம்மால் ஆகாது என்று அவன் வரும் முன்பே அங்கிருந்து ஓடிவிட்டனர். எதிர்ப்பின்றியே தேவாந்தகனுக்கு சத்தியலோகம் வைகுந்தம் இரண்டும் பணிந்தது. தேவாந்தகன் இவ்வாறு விண்ணுலகத்தில் வெற்றி முரசம் கொட்ட நராந்தகன் பூலோக பாதாள லோகங்களை பணிய வைத்து தன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தான். தேவர்கள் துன்பப்படுவதைக் கண்டு அசுரமாதா பெருமகிழ்ச்சி கொண்டாள். சக்களத்தியின் பிள்ளைகளான தேவர்கள் துன்பத்தில் சிக்கி உழல்வதைக் கண்டு அவள் சந்தோஷப்பட்டாள். தேவமாதாவான அதிதி காசிபரை பணிந்து, நாதா, நம் புத்திரர்களுக்கு இப்படி ஒரு துன்பம் நேர்ந்திருக்கிறதே. பூலோகத்தில் தோன்றியுள்ள தேவாந்தகன் நராந்தகன் என்னும் நரர்களால் அவர்கள் படும் துயரம்
மாத்திரம் கண்டு கலங்க முடியவில்லை. அவ்விருவரையும் அழித்து நம் குமாரர்களுக்கு இழந்த கௌரவத்தையும் மீட்டு தர தக்க புத்திரனை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். பிரியே, உன் விருப்பம் நிறைவேறும். சர்வேஸ்வரனான விநாயக பெருமான் ஒருவர்தான் அவ்விருவரையும் சம்ஹரிக்க வல்லவர். அவர்கள் தேவர்களாலும் விஷ்ணு பிரம்மாதியர்களாலும் அழியாவரம் பெற்றுள்ளனர். கணநாதனை குறித்து தவம் செய், அவர் உனக்கு குமாரனாக வந்து அவதரிப்பார் என்றார் காசிபர். அவ்வாறே அதிதி வதனதிக்கு சென்று விநாயகரை குறித்து தவம் மேற்கொண்டாள். பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து 100 வருடம் தவம் இருந்தாள். பகவானும் அவள் பால் கருணை கொண்டு அவள் முன் தோன்றி அவளுடைய விருப்பம் யாதென்று கேட்டார். அதிதி அவரை நமஸ்கரித்து, சுவாமி, தேவாந்தகன் நராந்தகன் இருவராலும் தேவர்கள் தங்கள் தங்கள் பதவிகளை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அதனால் பல கொடுமைகளுக்கும் ஆளாகி வருகின்றனர். அவ்விருவரையும் தாங்கள் ஒருவரே சம்ஹரிக்க வல்லவர் என்பதை அறிந்தேன். தாங்கள் எனக்கு குமாரனாக அவதரிக்க அவரிருவரையும் அழித்து சகல புவங்களையும் காக்க வேண்டும் பிரபு என்று பிரார்த்தித்தாள். விநாயகர் விரைவில் அவள் மனோரதத்தை பூர்த்தி செய்வதாக வாக்களித்து மறைந்தார். அதிதி மகிழ்ச்சியோடு ஆசிரமம் திரும்பி காசிபரிடம் நடந்ததை தெரிவித்து கணநாதனை தினந்தோறும் பூஜித்து வந்தாள். அங்கே தேவர்கள் ஒன்று கூடி ஒளிந்திருக்கும் பிரம்மதேவரிடம் சென்று, பிரபு, தாங்களே இப்படி ஒளிந்திருந்தால் நாங்கள் எப்படி உயிர் வாழ முடியும்? அசுர குலத்தில் பிறக்காவிட்டாலும் கொடுமையான குணங்களை கொண்டதால் அசுரர்கள் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கும் தேவாந்தகன் நராந்தகன் இருவரையும் ஒழிக்க உபாயமே கிடையாதா என்று பணிந்தனர். கைலாசநாதனின் அருள் பெற்ற அவர்களை வதைக்கக்கூடியவர் சர்வேஸ்வரனான பிரணவஸ்வரூபி விநாயக பெருமான் தான். அவரை பூஜிப்போம். அவர்தான் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்கப் போகிறார் என்றார் பிரம்மதேவன். தேவர்கள் விஷ்ணு பிரம்மாதியருடன் விநாயகரை குறித்து துதி செய்ய, தேவர்களை அஞ்ச வேண்டாம், விரைவிலேயே யாம் காசிபருக்கு மகனாக அதிதியிடம் தோன்றி உங்கள் துயரை துடைப்போம் என்றார். அசரீரி ஆகாயத்தில் எழுந்தது. அதை கேட்ட தேவர்கள் தங்கள் கஷ்டம் அப்போதே நீங்கிவிட்டது போல் உணர்ந்து எம்பெருமானை பலவாறு துதித்தனர். ஆசிரமத்திலே அதிதி உள்ளன்போடு கணநாதனை பூஜித்து வரும்போது ஒரு நாள் பகவான் 1000 கைகளோடு 1000 முகங்களோடு கோடி சூரிய பிரகாசத்தோடு எண்ணற்ற ஆயுதங்களுடன் அவள் முன்பு தோன்றினார். அவரை கண்டதும் அதிதி மெய் சிலித்து அவர் தோற்றத்தை பார்க்க முடியாதவளாய் கண்களை மூடிக்கொண்டு, சுவாமி, இதென்ன தோற்றம் என்றாள். அம்மா, தாங்கள் தவம் இருந்தபோது என்னை தங்கள் குமாரனாக அவதரிக்க வேண்டும் என்று கோரவில்லையா? அதை நிறைவேற்றத்தான் இப்போது வந்துள்ளேன் என்றார். அதிதி மீண்டும் அவரை பணிந்து, கணநாதா, தங்கள் தோற்றத்தை காணும் போதே அசுரர்களுக்கு நாசம் வந்துவிட்டது என்று முறிவு கட்டிவிட்டேன். தாங்கள் இப்பெரும் திரு உருவத்தை நான் எவ்வாறு கைகளில் தாங்கி எடுத்து ஆசையோடு வளர்க்க முடியும்? தாங்கள் குழந்தையை போன்று உருவம் கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். அடுத்த கணம் அப்போதுதான் பிறந்தது போன்ற குழந்தையாக அவள் மடியில் கிடந்தார் விநாயகர். அதிதி ஆசை பொங்க அவரை வாரி எடுத்து மார்போடு அணைத்து முத்தமிட்டாள். பகவானின் திரு அவதாரத்தை குறிக்கும் வகையில் செடிகள் பூத்து குலுங்கின. எங்கும் மந்த மாருதம் வீசியது. முனிபோங்கவர்கள் வந்து குழந்தையை தரிசித்து சென்றனர். அங்கே நராந்தகன் அரண்மனையில் பலவித உற்பாதங்கள் நிகழ்ந்தன. ஆரம்பத்தில் சில காலம் இவற்றை அலட்சியமாக ஒதுக்கி வந்த நராந்தகன் நாளடைவில் தொடர்ந்து அவை நிகழ்ந்து வரவே சோதிடர்களை அழைத்தான். பூவுலகில் எங்கோ அதிசயம் ஒன்று நிகழ்ந்திருக்க வேண்டும் என்றும் அதன் காரணமாகவே நாட்டிலே உற்பாதங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன என்றும் சொல்லி அதற்கான காரணத்தை அறிந்து சொல்லுமாறு அவர்களை கேட்டான். சோதிடர்கள் வாய்க்குழற, அரசே, எங்களை மன்னிக்க வேண்டும். சோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க பட்டதை கொண்டு சொல்லுகிறோமே என்று வேறு ஒன்றும் இல்லை. காசிபருக்கும் அவர் மனைவிக்கும் பகவான் திருக்குமாரராக அவதரித்துள்ளார். அவரால் தங்களுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதையே இந்த உற்பாதங்கள் எடுத்து காட்டுகின்றன என்றனர். அதை கேட்ட நராந்தகன் பெரிதும் மனம் குழம்பியவனாய் அசுரமாது ஒருத்தியை அழைத்து, நீ இப்போதே காசிபர் ஆசிரமம் சென்று அங்கு என்னை கொல்வதற்காக அவதரிக்கும் குழந்தையை கொன்று திரும்பி வா என்று உத்தரவிட்டான். அந்த அசுரஸ்திரீ பிராமண பெண்ணை போன்று சுந்தர வடிவம் எடுத்து காசிபர் ஆசிரமத்துக்கு சென்றாள். அப்போது காசிபர் நீராட ஆற்றுக்கு சென்றிருந்தார். அதிதி பூஜையில் லயித்திலிருந்தாள். உள்ளே குழந்தை விநாயகரான மகோர்கடர் தொட்டிலிலே படுத்திருந்தார். உள்ளே நுழைந்த அசுரஸ்திரீ யாரும் அறியா வண்ணம் குழந்தையை கையில் எடுத்து வாயில் போட்டு விழுங்கிவிட்டாள். அரக்கியின் உதரத்துக்குள் சென்று மகோர்கடர் மெல்ல தமது விழிகளை திறந்து பார்க்க உக்கிரமான அனல் அவருடைய விழிகளிலிருந்து வீசத் தொடங்கியது. அரக்கியால் அதை தாங்க முடியவில்லை. உடலெங்கும்
தோன்றிய எரிச்சலை தடுக்க தண்ணீரை குடித்தாள். கிணறுகள், ஆறுகள், குளங்கள் ஆகியவற்றின் தண்ணீர் முழுவதையும் உறிஞ்சியும் அவள் உடல் எரிச்சல் தணியவில்லை. ஆகாய கங்கையை அருந்த எண்ணி மேலெழுந்தாள். அவள் உதரத்தில் உள்ளிருந்த மகோர்கடர் தமது கால் கட்டை விரலை சிறிது அசைத்து கீழ் நோக்கி அழுத்தவே மாபெரும் பர்வதம் பெயர்ந்து விழுவது போன்ற சப்தத்துடன் அவள் தரையில் வந்து விழுந்தாள். பகவான் கால் விரலாலேயே அவள் வயிற்றை கிழித்து அதனுள்ளிருந்து வெளிப்பட்டார். கிடைகொடுக்கும் பெருத்த சப்தம் கேட்டு பூஜையில் இருந்த அதிதி உள்ளே ஓடிப்போய் பார்க்க அங்கே குழந்தையை காணாது திடுக்கிட்டு வெளியே ஓடி வந்தாள். இதற்குள் ஆசிரமத்து பெண்களும் அங்கு கூடிவிட்டனர். ஆசிரமத்துக்கு வெளியே அரக்கி மாண்டு கிடப்பதையும் அவள் மார்பிலை குழந்தை படுத்திருப்பதையும் கண்டு ஓடி வந்து அவனை தூக்கி அணைத்து கொண்டாள். குழந்தை குளப்பாட்டி அரக்கியை கண்டு பயந்திருக்குமோ, திருஷ்டி முதலானவை சுற்றி போட்டாள். பகவானோ இவற்றை கண்டு மனத்துக்குள்ளாகவே மகிழ்ந்திருந்தார். அரக்கி மாய்ந்த செய்தியை கேட்ட நராந்தகன் ஆச்சரியப்பட்டான். சிறிது காலத்துக்கெல்லாம் மீண்டும் துந்துபி என்றொரு அசுரனை அனுப்பினான். அவன் உதந்தன் என்பனையும் அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் கிளி உருவில் காசிவர் ஆசிரமத்துக்கு பறந்து சென்றனர். அங்கே முற்றங்களில் இறைந்து கிடக்கும் தானியங்களை கொத்திக் கொண்டிருந்தனர். தாயாரின் மடியில் இருந்த மகோகரல், அம்மா, அந்த கிளியை பிடித்துத்தா எனக் கேட்டார். அவற்றை பிடிக்க முடியாது குமாரா, நாம் நெருங்கினால் பறந்து ஓடிவிடுமே என்று தாயார். மகோர்கடல் தாயாரின் மடியை விட்டு அந்த கிளிகளை நெருங்கினார். பகவானின் அருகில் நெருங்கும் போதே அவர் மூச்சுக்காற்று அவர்களை தகிக்க செய்தன. அங்கிருந்தால் ஆபத்தென்று உயரே கிளம்பினர். மகோர்கடல் அந்த கணமே பருந்தாக மாறி அவற்றின் மீது பாய்ந்து அலகால் கொத்தி கிழித்து கண்டம் துண்டமாக தரையில் விழச் செய்தார். குழந்தை மகோர்கடலுக்கு 3வது வயது நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அதிதி குழந்தையை அழைத்து கொண்டு ஆசிரமத்துக்கு அடுத்தாற்போல் இருந்த வனத்திலுள்ள சோமவதி என்னும் புண்ணிய தீர்த்தத்துக்கு நீராடி வர சென்றாள். அங்கே தடாக கரையில் குழந்தையை இறக்கி உட்கார வைத்துவிட்டு தான் மட்டும் கழுத்தளவு நீரில் இறங்கி நீராடி கொண்டிருந்தாள். திருவிளையாடலில் ஈடுபட விரும்பிய பகவான் அவளுக்கு தெரியாமல் தாமும் தண்ணீரில் இறங்கினார். அப்போது அத்தடாகத்திலே வெகு நாட்களாக இருந்து வந்த பயங்கர முதலை ஒன்று குழந்தையை நெருங்கி வந்து வாயினால் கவ்வி தண்ணீருக்குள் இழுத்து சென்றது. அதிதி கூக்குரலிட்டவளாய் நீரில் இறங்கி முதலையை தொடர்ந்தாள். அவளால் அதிக ஆழம் போக முடியவில்லை. அவளோடு வந்திருந்த முனிபுத்திரர்கள் நீரிலே இறங்கி நீந்தி சென்றார்கள். அவர்களாலும் அதிக தூரம் செல்ல முடியவில்லை. முதலை அனலை கக்கி அவர்களை நெருங்க விடாது வாளால் அடித்தது. அவர்கள் கரையேறி குமாரனுக்கு நேர்ந்த விபத்தை தெரிவிக்க ஆசிரமத்துக்கு ஓடினர். பகவான் இன்னமும் அவர்களை தவிக்க வைக்க கூடாது என்று முதலையின் வாயிலிருந்து வெளிப்பட்டு அதன் முதுகிலை ஏறி அமர்ந்தார். அவரை கீழே தள்ள முதலை ஆழ மட்டும் முயன்றது. முடியக்கூடிய காரியமா? பகவான் அதை தடாகம் முழுவதிலும் சுற்றி வர செய்தார். முதலை மிகவும் சோர்ந்து போய் நுரை கக்கத் தொடங்கியது. குமாரா, போதும் இந்த விபரீத விளையாட்டு, வந்துவிடு என்று கதறினாள் அதிதி. மகோர்கடல் முதலை கரையேற செய்து நீரை விட்டு வெளிப்பட்டதும் முதலை தரையிலே மலாந்து உயிரை விட்டது. அதன் உடம்பில் இருந்து திவ்ய தேஜஸோடு கந்தர்வன் ஒருவர் வெளிப்பட்டு பகவானை பணிந்து வணங்கினான். சுவாமி, நான் பூர்வ ஜென்மத்தில் சித்திரன் என்ற கந்தர்வராஜனாக இருந்தேன். என் குமாரத்திக்கு விவாகம் நடத்த அதற்கு பிருகுமுனிவர் வந்திருந்தார். கல்யாண ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த நான் அவரை வரவேற்று உபசரிக்க மறந்துவிட்டேன். அதனால் கோபம் கொண்ட முனிவர் எல்லை முதலையாக போகுமாறு சபித்துவிட்டார். அவர் பாதங்களில் விழுந்து என் பிழையை பொறுத்து சாப விமோச்சனம் சொல்லுமாறு கெஞ்சினேன். அசுரர்களை அழிக்கும் நிமித்தமாக தாங்கள் காசிபருக்கு புத்திரராக அவதரிக்கப் போவதாகவும் தங்கள் திருமேனி ஸ்பரிசத்தால் என் சாபம் நீங்கும் என்றும் அருளினார். அது முதல் தங்களை எதிர்நோக்கி இங்கு காத்திருந்தேன். தங்களுக்கு அபசாரம் செய்யும் முகமாக என் சாபம் நீங்க வேண்டியிருந்ததால் தேவரீர் அடியேன் மீது கருணை கூர்ந்து என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அப்போது ஜாஜ்வலமாக பிரகாசத்தோடு தேவ விமானம் ஒன்று வந்து இறங்கியது. பகவானால் அனுகிரகிக்கப்பட்ட கந்தர்வன் அவரை பணிந்து துதித்து விமானத்திலே ஏறி விண்ணுலகம் சென்றான். மற்றொரு சமயம் காசிபர் ஆசிரமத்துக்கு ஆஹா ஊஹு தும்புரு என்னும் பெயர் கொண்ட கந்தர்வர்கள் விஜயம் செய்தனர். மகரிஷி அவர்களை வரவேற்று உபசரித்து அன்றைய தினம் அங்கே தங்கி போஜனம் அருந்தி செல்ல வேண்டும் என்று வேண்டினர். அதற்கு அவர்களும் இணங்கினர். தடாகத்துக்கு சென்று நீராடி திரும்பிய மூவரும் தாங்கள் பூஜித்து வருகின்ற விநாயகர், மகேஸ்வரன், பார்வதி, விஷ்ணு, சூரியன் 5 விக்கிரகங்களையும் வைத்து அவற்றுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை முடித்து கண்மூடி தியானத்தில் இருந்தனர்.
மகோர்கடல் விளையாட்டாக அவ்விக்கிரங்களை அங்கிருந்து மறைந்து போகுமாறு செய்தார். கண் விழித்து பார்த்த கந்தர்வர்கள் விக்கிரகங்களை காணாது பதபதைத்தனர். யாராவது எடுத்திருப்பார்களோ என வினவ, ஒருவரும் எடுக்கவில்லை எனில் என்று சொல்லி விட்டனர். வெகு காலமாக ஆராதித்து வரும் விக்கிரகங்கள் காணவில்லை என்றதும் கந்தர்வர்கள் அடங்கா கோபம் கொண்டு காசிபரிடம் சென்றனர். முனீஸ்வரா, தங்கள் ஆசிரமத்தில் பூஜை செய்து வைத்திருந்த எங்களது விக்கிரகங்களை யாரோ எடுத்து ஒழித்து விட்டிருக்கின்றனர். விரைவிலே அவை வெளிவராவிடில் இங்குள்ள அனைவரையும் பஸ்மமாக போகும்படி சாபம் அளித்து விடுவோம் என்றனர். காசிபர் ஆசிரமத்து சிறுவர்களை அழைத்து அவர்களில் யாராவது விளையாட்டாக எடுத்து வைத்திருக்கிறார்களோ என கேட்டார். அவர்கள் தங்களுக்கு எதுவுமே தெரியாது என்றும் குமாரனை கேட்குமாறும் சொல்லிவிட்டனர். குமாரன் எங்கே? மகோர்கரர் அங்கிருந்தால் தானே? அவரை ஆசிரமம் முழுவதும் தேடி கடைசியில் அவரை கண்டுபிடித்து இழுத்து வந்து காசிபர் முன்பு நிறுத்தினர். கையில் பிரம்பெடுத்து கோபத்தோடு காசிபர், குமாரா, உண்மையை சொல்லிவிடு. கந்தர்வர்கள் பூஜித்த விக்கிரகங்களை நீ எடுத்தாயா என்றார். கண்களில் பயம் சுழல மகோர்கடல் கைகளை பிசைந்தவாறு ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்தார். அவற்றை எங்கே ஒளித்து வைத்தாய்? சொல்லிவிடு என்று மறுபடியும் மிரட்டினார் காசிவர். மகோர்கடல் தமது வாயை திறந்து இங்கேதான் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்றார். அவர் வாயினுள் எட்டி பார்த்த காசிவரும் 3 கந்தர்வர்களும் திடுக்கிட்டு பின்னடைந்தனர். அங்கே சகல லோகங்களும் அவர்களுக்கு காட்சி தந்தன. கைலங்கிரியிலே பார்வதி பரமேஸ்வரரும், வைகுந்தத்திலே லக்ஷ்மி நாராயணனும், சரஸ்வதியும் நான்முகனும் தெரிந்தனர். இந்திராதி தேவர்கள் தெரிந்தனர். பூலோகம் பாதாள லோகம் காட்சி தந்தன. கந்தர்வர்கள் 3 மகோர்கடரை வலம் வந்து, தேவதேவா, தங்கள் தரிசனம் கிடைக்கப்பெற்ற நாங்கள் பெரும் பாகியவான்களானோம். தங்கள் கருணையே கருணை என்று அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினர். பகவான் தமது உடலிலிருந்து 5 விக்கிரகங்களையும் வெளிப்படுத்தி அவர்களிடம் அளித்து மேலும் அவர்களுக்கு பல வரங்களை கொடுத்து அனுப்பினார். இவ்வாறு இருந்து வரும்போது குழந்தைக்கு 5 வயதாகவே காசிபர் உபநயம் செய்து வைக்க விரும்பி தேவர் முனிவர் மற்றும் உள்ளோரை வரவழைத்தார். எல்லோரும் குதூகலமாய் ஆசிரமத்தில் நிறைந்திருக்க கோலாகலமாக உபநயனம் செய்து வைத்தார். அங்கு குழுமொழியிருந்தோர் குழந்தைக்கு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் செய்தனர். நராந்தகனால் அனுப்பப்பட்ட 5 அசுரர்களும் அங்கே வந்திருந்தனர். அவர்கள் முனிவர்களைப் போன்று வேடம் கொன்று மற்றவர்கள் நடுவே அமர்ந்திருந்தனர். குழந்தைக்கு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் செய்யும் போது அஸ்திரங்கள் பிரயோகித்த அக்ஷதைகளை மகோர்கடல் மீது எறிந்தனர். அக்ஷதையாக இருந்த அவை பயங்கரமான அஸ்திரங்களாக மாறி பகவானை நோக்கி உக்ரமாக வந்தது. குழுமியிருந்தோரெல்லாம் நடுங்கினர். அஸ்திரங்கள் பகவானை நெருங்கி உக்ரம் தணைந்து மலர்களாக மாறி அவரது திருவடியில் வந்து வீழ்ந்தன. மகோர்கடல் 5 அரிசியை எடுத்து அவற்றை முனிவர்கள் உருவில் வந்திருந்த அசுரர்கள் மீது ஏவ அவை அஸ்திரங்களாக மாறி அவர்கள் மார்பை பிளந்து ஆவியை குடித்தன. பின்னர் காசிவர் குமாரனை மனைக்கு அழைத்து வந்து தோஷம் நீங்க ஆலத்தி சுற்றி கொட்டினார். மகோர்கடராகிய விநாயகரின் உபநய கோலத்தை கண்டு கழிக்க வந்த விஷ்ணு பிரம்மாதி தேவர்கள் பகவானை ஆனந்தமாக கண்டு கழித்து தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இடையூறு நீங்க அவருக்கு அநேக அஸ்திரங்களை அளித்து பலவாறு கௌரவித்தனர். மகேஸ்வரர் பினாகம், சூலம், உடுக்கை, மழு, சடை, மதி முதலிய கொடுத்து விருபாக்ஷன், பரசுபாணி, பாலச்சந்திரன் என்று கணேசருக்கு பெயர் விளங்க செய்தார். விஷ்ணு சக்கராயுதம் கொடுத்தார். பிரம்மதேவன் கமண்டலமும் தாமரை மலரும் அளித்தார். உமாதேவி சிங்கவாகனம் அளித்தாள். வருணன் பாசம் கொடுத்து பணிந்தான். சமுத்திரராஜன் முத்துமாலை ஒன்றை அளித்து மாலாதரன் என்று அவரை போற்றினார். ஆதிசேஷன் தானே அவருக்கு படுக்கையாகி பனிராசவாசன் என்ற பெயரில் விளங்க செய்தான். தர்மராஜன் தண்டம் அளித்தான். அக்னி தேவர் எந்த பொருளையும் பஸ்மமாக்கும் சக்தியை அவரிடம் அளித்தார். வாயுதேவன் மிகுந்த பராக்கிரமம் விளங்க செய்தான். இவ்வாறு தேவர்கள் தங்கள் தங்கள் சக்திகளை மகோர்கடருக்கு அளித்து அவரை தனித்தனி பெயராலே துதிக்க இந்திரன் மட்டும் மமதை கொண்டவனாகி தனித்து நின்றான். அதை கண்ட காசிபர், தேவேந்திரா, இவனை சிறு குழந்தை என்றும் உன் சகோதரன் என்றும் எண்ணாதே. சர்வேஸ்வரனே இந்த லோகத்தில் எழுந்திருக்கிறார். பகவானை பணிந்து நீயும் ஆசி பெறு என்றார். தேவர்களால் வணங்கப் பெறும் நான் இச்சிறு தலைவனுக்கு தலை வணங்க முடியாது. அவன்தான் என்னை வணங்கி என்னிடமிருந்து ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கர்வத்தோடு பேசினான் அமரான் கோன். உடனே வாயுவை அழைத்து அண்ட சராசரங்களும் கெடுக்கெடுக்கும்படி வீசி அச்சிறுவனை உருட்டி தள்ளுமாறு உத்தரவிட்டான் இந்திரன். பகவானின் பராக்கிரமத்தை நன்கு அறிந்த வாயுதேவன் இந்திரனுக்கு அவர் மகிமையை விளக்கி காட்ட
பெரும் கோபத்தோடு எழுந்து வீசத் தொடங்கினான். சகல புவனங்களும் அவன் வேகத்தில் ஆடின. முனிவர்கள் நிலை தடுமாறினர். மகோர்கடரோ சிறிதும் அசையாது நின்றார். அக்னி தேவா, நீயும் வாயுடன் சேர்ந்து கொள் என்று தேவேந்திரன் உத்தரவிட எங்கும் சகிக்க முடியாத உஷ்ணம் பரவத் தொடங்கியது. மகோர்கடர் அக்னியை பார்த்து புன்னகை செய்து அப்போதே அவன் வலுவிழந்து விட்டான். பின்னர் இந்திரன் கொண்டிருக்கும் கர்வத்தை அடக்க தேவலோகங்களையும் தாண்டி உயர்ந்த திருமுடியையும் பாதாள லோகத்தையும் கடந்த அடியுடன் விஸ்வரூபம் எடுத்தார். ஆயிரக்கணக்கான முகங்களும் கைகளும் தோன்ற ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிற்கும் அவரை கண்ட இந்திரன் ஒரு கணம் பிரமித்து நின்றான். விநாயக பெருமானின் ஒவ்வொரு மைல் கால்களிலிருந்தும் எண்ணற்ற அண்டங்கள் தொடங்கின. அவற்றில் ஒன்றில் நுழைந்த தேவேந்திரன் அங்கே சப்தலோகங்களையும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வாயு, அக்னி, வருணன் முதலான தேவர்களையும் கண்டான். பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசம் ஆகிய 3 லோகங்களையும் எண்ணற்ற பூதங்களுடன் கண்டான். இந்திரலோகத்தில் இந்திரனாகிய தன்னையே கண்டான். அவன் அறிவை மறைத்திருந்த மமதை மெல்ல மெல்ல அகன்றது. கைகளை கூப்பி விநாயகரை வணங்கியபடி வெளியே வர முயன்றான். வெளியே வரும் உபாயம் அவனுக்கு தெரியவில்லை. சக்தி அனைத்தும் ஒடுங்கியவனாய் கணநாதரை பலவாறு துதித்து தமது பிழையை பொறுத்து அருளுமாறு வேண்டினான். விநாயகரும் அவன் பால் இரக்கம் கொண்டு அவனை வெளிப்படுத்தி தமது விஸ்வரூபத்தை மறைத்து முன்னிருந்த சிறுவனின் உருவத்தில் நின்றார். தேவேந்திரன் அவரது பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, தேவதேவா, தங்களை யார் என்று அறியாத சிறுபிள்ளை என்றே எண்ணி இருமாந்திருந்து விட்டேன். என் கர்வத்தை தாங்கள் ஒடுக்கி என்னை அழிவினின்று காப்பாற்றினீர்கள் என்று துதித்தான். பின்னர் கர்ப்பக விருட்சம், அங்குசம், வஜ்ராயுதம் ஆகியவற்றை கொடுத்து அவருடைய பணிவிடையாக 2 தேவ ஸ்திரீகளையும் அழைத்து ஏற்குமாறு வேண்டினான். பகவானும் அவனால் கொடுக்கப்பட்டதை அன்போடு ஏற்றுக்கொண்டார்.